தமிழகத்தினுடைய நாடக மேடைகளில் நவீன எம்.ஆர். ராதா என்று போற்றப்படுகிற நாடக கலைஞர் மதிப்புக்குரிய கவிராஜ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். 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 புராண கதைகளில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கும்போது நீங்கள் நாரதர் கதாபாத்திரத்தை தேர்வு செய்ததோட காரணம் என்னையா? சின்ன பிள்ளையிலேருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுலேருந்தே நான் பாடுறது, அது மாறுவேட போட்டி, அதில் நடிக்கிறது அது விருப்பமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் பக்கத்திலே நாடகம் அதிகமாக நடத்துவாங்க. வருடந்தோறும் 2 நாடகம் 3 நாடகம் நடக்கும். அதில் மரியாதைக்குரிய அண்ணன் தேபி ஆனந்தன் அவர்கள் இன்றும் மதுரை சங்கத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்தே அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அது மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அதனால அதை தேர்வு செய்து நடிக்க ஆரம்பிச்சு. நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று எழுதினாரு மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை. நீராறும் கடல் உடுத்தான்னு அதுல ஒரு 4 வரி மறைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடணும். ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறம் இயல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதான் பாட்டு. அப்படியா இருக்கு? ஏன் சொல்லல? ஏன் பாடல? தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே? எங்க போய் சொல்றது? வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது, தமிழர்களும் தலை தூக்க முடியாது. நாடக மேடை அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு களம். ஆமாம். அந்த 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 நாடக மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மக்கள் எல்லோருமே அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து செல்வதற்காக வருவாங்க. அந்த களத்தை நீங்கள் முற்போக்கு தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு பயன்படுத்துகிறீங்க. இது எப்படி இந்த முடிவு எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஏற்பட்ட சில சின்ன சிக்கல்கள், அதிலிருந்து தொடங்கியது தான் இந்த புள்ளி. பொழுதுபோக்கு சாதனங்களுக்கு நிறைய இருக்கு. வீணா அந்த பொழுதை போக்கக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம். காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், பணம் பண்ணலாம். ஆனாலும் அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அவருடைய நினைவிடம் கூட நம்ம சிவகங்கை சோழபுரத்தில் இருக்கிறதாக சமீபத்தில் அறிந்தேன். சரி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த முன்னோர்கள் இட்டு சென்ற இந்த கலை பொக்கிஷம் நம்ம பாமர மக்களுக்கு வெகுஜன கலைஞனாக இருக்கிற நம்ம ஏதேனும் ஒன்றை விதைக்கணும். அதை விட நாடகம் பார்த்தா சிரிச்சம் போனோம்னு இல்லாமல் சிரிப்போடு சேர்ந்த ஒரு நல்ல சிந்தனையை இதைத்தான் நாளைய தலைமுறை நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் எனக்கு தோன்றியது. சரி. தமிழ் தேசியம்னு நினைக்கிற போது இப்போ சமீபத்திலேருந்து தான் அதனுடைய வேகம் நிறைய வந்தது மனசுக்கு. ஓகே. மற்றபடி நிறைய ஏதாவது ஒன்று சொல்லணும் அந்த உந்துதல் எனக்குள்ளே நிறைய வந்துருச்சு. புரியுது. அந்த முற்போக்கு சிந்தனையாக இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. பாமர மக்கள் தான் சொல்லுது இந்த அரசாங்கம். மக்களை பாமர மக்களாகவே வச்சிருக்கு. இது வரைக்கும் ஏன் பாமர மக்களாக இருக்குது, ஏன் இவங்களை பாமர மக்களாக வச்சுக்கணும், நம்ம ஏன் பாமரர்களாக இருக்கிறோங்கிற இந்த உணர்வு இந்த ஏழை எளிய மக்களுக்கு தெரியல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. 79 ஆண்டு காலமாக இவங்களை அறியாமல் தெளிவில்லாமல் படிக்காமல் பாமரர்களாக வைத்திருந்தது யாரோட குற்றம்? ஆண்டவன் குத்தமா, ஆண்டவங்க குத்தமா? ஆண்டவர்களுடைய குற்றம். அதை உணர வைக்கணும்ல. அது சரி. அதுதானே பெரிய வேதனையாக இருக்குது. திராவிட அரசியலினுடைய தொடக்க காலத்தில் மதிப்புக்குரிய எம்.ஆர். ராதா போன்றவர்கள் நாடக மேடைகளை திராவிட கருத்தியலை பரப்புவதற்கான ஒரு களமாக பயன்படுத்தினாங்க. அதுபோல் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை பரப்புவதற்கான ஒரு களமாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்த தமிழ் இந்த உலகத்துக்கே மூத்த மொழி, உலகமெல்லாம் கொண்டாடுகிற மொழி. ஜெர்மனியில் ஒரு பொண்ணு தனி சமூக ஆர்வலராக தமிழுக்கு 100 கோடி ரூபாய்க்கு ஆராய்ச்சி மையம் தோற்றுவித்திருக்கிறார். நான் அந்த பெண்ணுடைய மாண்பை நம்ம எப்படி சொல்கிறது நினச்சி பாருங்கள். இப்போ தமிழருடைய வரலாறுகள் நிறைய மறைக்கப்பட்டே போயிடுச்சு. நான் படித்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் என்னென்ன இருந்துச்சு? அது சரி. திருவாரூரை தலைநகராக ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் என்ற வரலாறு இருந்துச்சு. இன்னைக்கு பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். இன்னைக்கு மதிய உணவு சாப்பிடும்போது இன்னைக்கு இல்லையே. ஏன் இல்லைன்னு நீங்கள் யாரும் கேட்கவும் இல்லை, எடுத்தவங்களும் சொல்லலையே. புரியுது. இதுவா சரியான பாதை? அது சரி. எவ்வளோ பெரிய நீங்கள் பாருங்க, சுதந்திர போராட்டத்திற்கு நாடக நடிகர்கள் பல பேர் பாடுபட்டிருக்கிறார்கள். சரி. யாரும் பேசினாங்களான்னு தெரியலை இது வரைக்கும். நான் தான் பேசியிருக்கேன். ஐயா விஸ்வநாதாசிலிருந்து அம்மா ஜானகி அம்மா, மதுரையில் பிறந்த ஜானகி அம்மா, ஐயா ஹார்மோனிய கலைஞர் காதர் பாட்சா திருச்சியில் தூக்கு மேடைக்கு போய் தூக்கு மேடை வென்று வந்தவர், முருகன் பாட்டை பாடியவர் இஸ்லாமியர், பாடிய பாட்டு இந்து மத கடவுளான முருகன் பாட்டு.
கேட்டவர் யாரு? பிரிட்டிஷ் அரசாங்க நீதிபதி கிறிஸ்டின். ஓஹோ. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எவ்வளவு ஒற்றுமையோடு இந்த உணர்வும் பண்பும் கலாச்சாரமும் இருந்திருக்கு பாருங்க. புரியுது. அப்ப அவருடைய வரலாறுகள் எல்லாம் பாடப்புத்தகத்துல வச்சிருந்துருக்கணும்ல? நிச்சயமா நிச்சயமா. இல்லையே, நான் படிக்கும் போது இல்ல, எனக்கு முன்னவர்கள் படிக்கும் போது இல்ல. 1947 நள்ளிரவு சுதந்திரம் கிடைச்சது. நேரு பிரதமர். நேரு பிரதமரை ஆக்கி வைக்க ஒரு முக்கிய சிறை கூப்பிட்டாங்க. எத்தனையோ மொழி வழி மாநிலம் இருக்கு. எந்த மாநிலத்தில் கூப்பிட்டான்னு கேட்டோம்னா நாடக கொட்டாய்க்கு முன்னால் இருக்க யாருக்கும் தெரியல. ஓஹோ. உலக அரசியல் பேசுற யாருக்கும் தெரியல. சரி, நான் தான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. திரும்ப என்ன கேட்கறாங்க. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் திருவாவூர் மடாதிபதி. புரியுது. மடாதிபதியை கூப்பிடும் போது அவர் அன்னைக்கு காய்ச்சல், போக முடியல. கட்டளை தம்பரானையும் ஓதுவாரையும் அனுப்பி வச்சார். ஓஹோ. அந்த ஓதுவார் போய் ஒரு பாட்டு பாடினாரு. கட்டளை தம்பரான் நேரு கையில செங்கோல் கொடுத்தார். ஓஹோ. என்ன பாட்டு பண்ணாருங்க? அதைத்தான் கேட்பேன், மக்கள்கிட்ட கேட்பேன். இவ்வளவு பேசுறீங்களே, என்னென்னமோ நம்ம செய்யறோமே, நம்மளை விட ஆளே இல்லை நினைக்கிற எண்ணங்கள் வருது. டெல்லியில முதல்ல நேரு பிரதமர் ஆகும்போது பாடிய பாட்டு என்னன்னு கேட்டிருக்கேன். யாருக்கும் தெரியல. சரி, தெரியலன்னா ஏன் தெரியாம போச்சு? சொல்லி வைக்கல. பாடத்துல வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. புரியுது. முதல் பாடிய அந்த முதல் பாட்டு தமிழ் பாட்டு. மூவர் பாடிய தேவாரத்துல ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமது என்று சுத்தமான தேவார தமிழ் பாட்டு பாடி அரசேற்றது. ஆஹா. பேச முடியுமா இன்னைக்கு? சொல்ற மாதிரி, அதாவது இந்திய அரசினுடைய செங்கோலை நிலைநாட்டிய போது அங்கு ஒலித்தது தமிழ் மொழி பாட்டு, தமிழ் பாட்டு தேவாரம். புரியுது. மூவர் பாடிய தேவாரம். இன்னைக்கு பாராளுமன்ற கட்டடத்துல இந்தியும் சமஸ்கிருதம் இருக்கு, தமிழுக்கு இடமே இல்லை. என்ன போக்கு இதெல்லாம்? புரியுது. மனசு ரொம்ப வலிக்குது. என்ன புரியுதுயா? அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு நாடக கலைஞர்கள் பங்களிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓஹோ. விஸ்வநாதாஸ் ஐயாவை 29 முறை கைது பண்ணியிருக்காங்க இந்திய வெள்ளக்கார அரசாங்கம். ஆஹா. மேலையில பாடுறாரு, வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது, அந்நிய தேசத்தை அண்டங்காக்க அடக்கி ஆள வந்துருச்சு, ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன்னு பாடுறாரு. மேடைக்கு வருது பிரிட்டிஷ் அரசாங்கம். கேரியா விஸ்வநாதாஸ் கைது பண்ணணும். விஸ்வநாதாஸ் இல்ல, நான் முருகன், இப்ப என்னை கைது பண்ண முடியாது போடான்ட்டாரு. ஏன்னா அவர் முருகன், நான் நிக்கிறேன், முருகன் வேடம் போட்டு அப்படி பேசுறாருன்னு அவன் முழிச்சேன். பார்த்தேன். சரி, காலையில அரிதாரம் களைய விட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணலாம்னு காத்திருக்கிறேன். சரி, அரிதாரம் கலைஞ்சி வெளியில வர்றாரு. நீ தானே ராத்திரி பாட்டு பாடின, உன்னை கைது பண்ணணும். ராத்திரி பாடினது முருகன், அவரை போய் கைது பண்ணிட்டாரு. 2 பக்கம் சிக்கலாகி போச்சு. என்ன செய்யலான்னு திரும்ப நீதிமன்றத்துக்கு போறான். விஸ்வநாதாஸ் முருகனாக நடிக்கு விஸ்வநாதாஸை கைது பண்றோம்னு எழுதி வாங்கிட்டு வராம. ஓகே. இப்ப அறிவில் சிறந்த என் தமிழ் பெருமக்கள் சிந்திக்கணும். 1 முறை 2 முறை இல்ல, 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஐயா விஸ்வநாதாஸ். இந்த நாட்டுக்காக. இந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு இளைய சமூகத்துக்கு தெரியாம மூடி மறைக்க சொல்லி கொடுக்கணும்ல. ஆமா. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் பாடுபட்ட தியாகிகளை மறந்துட்டான். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு கொண்டாடிட்டு ஒரு கூட்டம். எவ்வளவு வேதனை பாருங்க. அடுத்து அந்த அம்மா ஜானகி அம்மா, அவங்களும் கீழமாசி வீதியில மதுரையில படிச்சவங்க, ஐயா விஸ்வநாதாஸோட நடிச்சவங்க, 4 முறை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டவங்க. ஒரு பெண். ஆமா, ஜானகி அம்மா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆனவங்க. துவரிமான் என்ற அந்த கிராமத்துல போய் இருந்து விவசாயிகளுக்காக போராடி சிறைக்கு சென்றவங்க. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் தெரிய வைக்கலையே. அது சரி, நாடக நடிகர்களுக்கே தெரியல. அதான் பெரிய வேதனை. புரியுது. ஐயா அவங்களை குறை சொல்லல, புரியுது. அதை மறைச்சது எங்க இருக்குன்னு பாக்கணும்னு வச்சுக்கலாம். அடுத்து அந்த அம்மாவை கைது, முதல் பெண் சிறை கைதி யாரு? பிரிட்டிஷ் அரசாங்கத்தால வெள்ளக்காரர்கள் கைது பண்ண முதல் பெண் அந்த அம்மா ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவை அங்க கைது பண்ணும்போது சென்னையில ருக்மிணி அம்மா கைதாகிறாங்க. 2 பேரும் கைதாகிறாங்க. அவங்களும் ஒரு நடிகை. எப்படி பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் தான் காதர் பாட்சா. காதர் பாட்சா ஐயாவை 40 முறை கைது பண்றாங்க. 1 முறை 2 முறை இல்ல. ஆமா, ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாட்சா திருச்சி மாநகரத்துல பிறந்தவர். உறையூர். குற்ற வழக்கு. அவர் நாடகம் தொடங்கி வர்றதுக்கு முன்னாடி 2 பாட்டு 3 பாட்டு பாடுவாங்கல்ல. அப்ப இவர் சுதந்திர வேட்கையை உண்டு பண்றாரு. அப்படி பாடினதுல வெள்ளக்கார அரசாங்கம் அவரை தூக்கி உள்ள வைக்குது. 40 முறை. கடைசியா ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குல அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிட்டாச்சு. ஓகே. தூக்கு தண்டனையில தூக்கு மேடை கூட்டி வந்தாச்சு. கடைசி ஆசை கேட்கிற வழக்கம் இருக்குல்ல, அந்த கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க. எனக்கு என்னையா இருக்க போகுது, என் மக்களையும் இந்த மண்ணையும் தவிர நம்மகிட்ட ஹார்மோனிய போட்டியை கொடுங்க, கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு வர தூக்குல போடுங்க. கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன பாட்டு பாடினான்னு கேட்டா யாருக்கும் தெரியலண்ணா. இதான் ரொம்ப வலிக்குது எனக்கு. காதர் பாட்சா ஐயா பாடுறாரு, சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் பாலா சுப்பிரமணிய வேளான்னு பாடுறாரு. முருகன் பாட்டை பாடுறாரு இஸ்லாமியர். அவர் பாட 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 சிறைக்கு மயங்கின அந்த சிறையில் இந்த சிறைத்துறை அதிகாரி எல்லாம் மகுடிக்கு மயங்கின பாம்பு போல மயங்கிட்டாங்க. நேரம் கடந்துருச்சு. பாட்டு முடிகிற போது தூக்கு போட நேரத்தை பார்த்தா நேரம் இல்லை.
ஓஹோ. தாண்டிருச்சு. ஆ. தூக்கு போட முடியல, கூடி நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆ. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்குல போடல? அவர் ஆசையை கேட்டான், கடைசி ஆசையை. சரி, ஹார்மோனிய பொட்டியை கேட்டாரு. சரி கொடுத்தான், பாட்டு பாடினாரு. அதுக்கு என்ன? அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் மெய் மறந்து இருந்துட்டோம், நாங்கள் சிறைத்துறை அதிகாரிகள். சரி. அவர் பார்த்தாரு, உங்களையே மயக்கிற அளவுக்கு அது என்ன பாட்டு? பாடி காட்டு. பாட சொல்லு. நீதிமன்றத்தில் அதே ஹார்மோனிய பொட்டியை வச்சு ஐயா காதர் பாட்சா இஸ்லாமியர் பாடுறாரு. பாடின பாட்டு முருகன் பாட்டு. நீதிபதி கிறிஸ்தவர் கண்ணீர் விட்டு அழுது தீர்ப்பு எழுதுறார். இப்படிப்பட்ட உணர்வு உள்ள ஒருவரா கொலை செய்திருப்பார்? இவர் குற்றமற்றவர், தூக்கு தண்டனை ரத்து செய்யணும் என்ற வரலாறு இருக்கு. ஏன் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? எவ்வளவு பெரிய கொடுமை. சேலம் மாநகரத்துல நடிகர் சங்கம் இன்னைக்கு இருக்கு. அங்க இருந்த அம்மா கண்ணம்மான்னு ஒரு அம்மா, அவங்களும் சிறைக்கு சென்று இருக்கிறாங்க. இப்படி நிறைய வரலாறுகள் நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஐயா, இந்த திரைப்படம் அப்புறம் வந்து தொலைக்காட்சி ஊடகங்களில் வர்ற நாடகங்கள், சீரியல், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து மக்களோடு நேரடி தொடர்புல இல்லை. ஆனால் நீங்கள் மக்களோட நேரடி தொடர்புல நாடக மேடைகளில் இருக்கிறீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படியா இருக்கு? நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு. அதுல ஒரு சிலர் ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. நான் ரொம்ப பாதிக்கப்படுறது என்னன்னா, சக கலைஞர்கள் நம்மளை போற்றுறது இல்லாம இருக்கு. சில நேரங்கள்ல நம்மளை முன்னால பேசுறது, பின்னால ஒன்று பேசுறது. இவர் தான் நாட்டை திருத்த போறவரா? ஒன்னொன்னா தான் 100 ஆகுமே தவிர உடனே 100 ஆகாது. ஒன்னொன்னா தான் விதைக்கணும், ஒவ்வொரு விதையா முளைக்கணும். அப்ப வெகுஜன கலைஞனா இருக்கிற நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணும்ல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அப்படி போயிடக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவேன். அதுதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்கு. வெறும் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்க கூடாது. பணம் எப்படி வேணாலும் தான் பண்ணலாம். புரியுது. அதுக்கப்புறம் ஏன் இப்போ நீங்கள் சொல்லுகிற அந்த முற்போக்கு கருத்துக்களை ஏற்று மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்புறேன். 1000 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் கேட்டாலே பெரிய சாதனை தானே. இதை விட நமக்கு என்ன வேணும்? விதை ஒரு பொழுதும் உறங்காது, விதைத்தவன் வேணும்னா உறங்கலாம். புரியுது. எல்லா இடத்துலையும் செல்லுமான்னு நீங்கள் அதில் பெரிய சாதனை என்னன்னா, சில ஊர்களில் நம்ம எந்திரிச்சு வந்துட்டோமே நாடகம் பார்க்காமன்னு திரும்பி எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து ஊர்லாம் இருக்காங்க. புரியுது. என் பேச்சை கேட்டுட்டு நல்ல விஷயம் சொல்றாங்களே கேட்கல. நான் ரொம்ப வருத்தப்பட்டும் பேசுறேன். சில ஊர்கள்ல நிகழ்ச்சி எதுக்கு வைக்கிறீங்க? இவ்வளவு ரூபா செலவு வச்சு எங்களெல்லாம் கூட்டி வந்து சோறு போட்டு இவ்வளவு மரியாதையோடு நடத்துற நீங்க நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா தானே அதுக்கு மரியாதை இருக்கு. புரியுது. அப்படி சொல்லியும் மாத்தி இருக்கிறேன். புரியுது. நிறைய அது நல்ல வரவேற்பு இருக்கு. அது தமிழ் தாய் கொடுத்த பெரிய வரம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். புரியுது. நீங்க வந்து நாடக மேடையில வந்து நடிக்கிற போது அந்த இளையோர் இருக்காங்களே, இளைஞர்கள், அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? அவங்க நீங்க சொல்றதை நின்று கேட்குறாங்களா? அதாவது எப்படின்னா, ஆரம்பிக்கும் போது 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். சரி. நான் வரும்போது 1:30 மணி 1:45 மணி ஆயிருது. அதாவது உங்க கதாபாத்திரம் வெளியில வர்ற போது 1 மணிக்கு மேல ஆயிருது. சரி. சில ஊர்களில் 1 மணிக்கு வருவேன், 1 நாளுக்கு வருவேன், 2 மணி கூட ஆயிருது. சரி. அது கால சூழல்கள் இருக்கிற அந்த உங்களுக்கு முன்னாடி நடிக்கிற நடிகர்களை பொறுத்து இப்படி மாறிடுது. அப்ப நான் வரும்போது சில இந்த வேடிக்கை பார்க்குற இளைஞர்கள்லாம் போயிடுறாங்க. அண்ணன் வருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு ரசிக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க. ஆமா, அவங்க இருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி அண்ணன் சொன்னா, அண்ணன் இப்படி ஒண்ணு இருக்கா பாப்பமா, அப்படி இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. சரி. நான் வர்ற நேரத்துல முழிக்கிற ஆளுகளுக்கு இந்த ஒளிபெருக்கி மூலமா சத்தம் கேட்கும் பாருங்க, ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு அப்படி வர்ற ஆளுகள் இருக்காங்க. நான் பொதுவா என்ன செய்வேன், யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, எல்லாம் நம்ம பேசுறது இறைவனுக்கு கேட்கும். நம்ம முன்னோர்கள் இட்ட வழி, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த மக்களுக்காக எத்தனையோ தியாகிகள் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா பூரா நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. புரியுது. ஒரு இலக்கிய பாடலை பாடுறோம்னா அதை எழுதினவருக்கு பெருமை. புரியுது. ஒரு இலக்கியத்தை பேசுகிறோம், புராணம் பேசுகிறோம், இந்த பாட்டை பாடுற அருணகிரியார், கம்பன், காலமேகம், புகழேந்தி புலவர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், எத்தனையோ மகான்கள் கொட்டி கிடக்க எதையாவது ஒன்று சொல்லிட மாட்டோமா? எப்படியாவது ஒரு மாற்றம் வந்துடாதா? ஒரு தெளிவு வந்துடணும் முடியாது. எல்லாரும் எப்படியோ போகட்டும் நினைக்க முடியலன்னு. அது சரி. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். புரியுது. இளைஞர்கள் வந்து ரசிக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல நிறைய இளைஞர்கள் இருந்து கேட்கறாங்க, நீங்க பேசுங்கன்னு. எத்தனை குழந்தைகளுக்கு என்னோட பேர் கேட்கறாங்க தெரியுமா? வரும்போது கூட பொம்பளை பிள்ளை இப்ப பேசி நீங்க நிற்கும் போது அவனை பேசிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு தம்பி மேலூர் பக்கம் அட்டைப்பட்டி, குழந்தை பிறந்திருக்கு, ஏன் நீங்க தான் வந்து ஆணா போட்டு கொடுக்கணும் உங்க கையாலேங்கிறாரு. இதெல்லாம் எப்படி நினைக்கிறேன் சொல்லுங்க? அது சரி. இந்த தமிழ் தாய் எவ்வளவு பெரிய பொறுப்பு. அப்ப நம்மளும் செம்மையா இருக்கணும்ல. அது சரி. அப்ப கொண்ட கொள்கையில இருந்து பின்வாங்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுது. அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10-20 குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கேன். சுத்தமான தமிழ் பேர் என்று கேட்கறாங்க. ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பேர் என்னன்னு. புரியுது. அந்த பாக்கியம் எல்லாம் அந்த இறைவனுடைய அந்த கலைத்தாய் வழங்கி இருக்கிறார். ஆமா. இப்ப நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க, என்னோடு இருக்கிற சக கலைஞர்களே என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான தொழில் ரீதியான புறக்கணிப்புகள் பற்றி சொல்லுங்கள்.
அது நிறைய ஏதாவது நடக்கும். என்னத்துக்கு இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அரசியல் பேசுகிறாரு, இவர்னால நமக்கு பிரச்சனையாகுமோ போகுமா ஒரு பயம். ஏதோ புராணத்தில் உள்ளதை சொல்லிவிட்டு போக வேண்டிய மக்களை ஏமாத்திட்டு இப்படி போக வேண்டியதானே. பகிரங்கமாக ஒருத்தர் சொல்கிறார், பேர் சொல்ல விரும்பலை. என்ன கவிராஜ் உங்களுக்கு என்ன, எல்லாரும் மாதிரி போய் ஊருக்காரனை ஏமாற்ற வந்திருக்கிறேன், காசு வாங்கிட்டு போவோமா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு வலி, பெரிய வலி. புரியுது புரியுது. ஏன் ஏமாற்றணும்? ஊருக்காரில் ஏன் ஏமாத்தினா? வரி போட்டு ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும் கொடுக்குற அந்த காசு, அதை வாங்குற நம்ம ஏன் ஏமாத்தணும்? அது சரி, அது சரி. உண்மையை பேசணும் இல்லை. இப்போ வலைதளங்கள் நிறைய வந்துருச்சு. ஆமா, பொய்ன்னா உடனே கேட்பாங்கல்ல. ஆமா, கேட்கவும் தெரியாம சிலர் இருக்காங்க இந்த நாட்டில். அது பெரிய வழியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நம்மளை பிடிக்காம சில பேர் இருப்பாங்க. இங்கேதான் சில கருத்துக்கள் நிலவுதே. எப்படி சொல்றது, அந்த அரசியல், இந்த அரசியல், இப்படி அரசியல், இப்படி இது மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் நம்மளை வெறுக்கிறது. என்ன வெறுத்தாலும் தர்மம் தானே வெல்லும். ஆமா, நீதி தானே நிற்கும். ஆமா, அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா, சரிதான், அது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ சமீப காலங்களில், அதாவது ஈழத்தில் இறுதி யுத்தம் நடந்த பிறகு தமிழகம் திராவிட சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அதில் நீங்கள் தமிழ் தேசிய சிந்தனை தளத்தில் நின்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெரும்பாலான காலங்களில் மக்கள் பின்பற்றுகிற அந்த திராவிட அரசியல் உங்களுக்கு பெரும் தொல்லையா அமையலையா? தொல்லைதான், நிறைய தொல்லைகள். எனக்கு உணராத வரைக்கும் நானும் எம்ஜிஆர் பக்கமாக இருந்தால்தான். சரி, எம்ஜிஆரை ரசித்தவன், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன் ஒரு தடவை. சரி, அதுக்கப்புறம் அந்த மாற்றங்களை பார்க்குற போது, சில அரசியலை படிக்கிற போது இது தெரியுது இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு பார்க்க தோணுதில்லை. நேற்றுக்கு நாடகம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். சரி, நாடகத்தில் நடித்த என்னோட சக நடிகை அன்பு தங்கச்சி நடித்தாங்க. நான் ரொம்ப உத்வேகத்தோட பேசும்போது என்னத்தை பேசி என்ன திராவிட மாடல்னு ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு படக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சா, தங்கச்சி சொல்லிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு உந்துதல் அங்க வந்துருச்சு. புரியுது, நீங்க பேச பேச அது சொல்லிடுச்சு. எனக்கு அதுவே பெரிய சாதனை தான். புரியுது புரியுது. அது மாதிரி நம்மளை எதெல்லாம் கூடாதோ அது புறம் செய்யுது. புரியுது புரியுது. தெரியுமா, இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற மாநகராட்சி, நகராட்சிகள்ல ரொம்ப கேவலமான நகராட்சின்னு மதுரை அறிவிச்சிருக்காங்க முதலிடமா தமிழ்நாட்டில். என்னங்க இப்படி சொல்றீங்க? மதுரை நகராட்சி வந்திருக்கு, மட்டமான நகராட்சி. ஆமா, தூய்மை இல்லாத நகராட்சியில முதலிடம். தமிழ்நாட்டில் 5-6 இடம் இருக்கு. நான் அதெல்லாம் பேசியிருக்கேன். எத்தனையோ நான் அந்த குற்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவார். சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டா மிச்சம் மீதி காலு தலை தோல் மிச்சம் கிடக்கும். அது நாளாக நாளாக அழுகி போய் ஒரே துர்நாற்றம். நாத்தம்னா எப்படியா நாரும்னு கேட்பேன், நான் வேணும்னே கேட்பேன். எப்படி நாரம்? இப்படித்தான் நாரம். அது நீ போயிருக்கலாம் புதுக்கோட்டை பேருந்து நிலைய கழிவறைக்கு போயிருக்கலான்னு கேட்பேன். அதை விட மோசமானார். அந்த மாதிரி இருக்குங்க. புரியுது 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 சொல்றது பாருங்க. புரியுது புரியுது. அந்த அது அப்போ அந்த சிங்கம் இருக்கிற இடம் நாரிச்சேன்னு ரொம்ப யோசிச்சிருக்கு. புரியுது. என்னடா செய்யறது, நம்ம இருக்கிற அவ்வளோ மோசமா நாருது, யாரையாவது கேட்போம், சுய பரிசோதனை வைக்கிறது. சரி, என்ன செய்யறது, நமக்கு தேவையான ஆளை ஒரு 5-6 ஆளை கூப்பிட்டு வச்சு கேட்டா அவன் ஆமா ஆமா அப்படின்னு போறான் இல்ல. ஆமா, அது மாதிரி அது நினைச்சிச்சு. புரியுது. அந்த அது மனுஷன் இல்ல, விலங்கு இல்ல. ஆமா, அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க அதை கூப்பிட்டு பாருன்னுச்சு. அது உள்ள போயிட்டு என்ன தலைவரை, நீங்க இருக்க அவ்வளவு மோசமா நாருது, தலைவர் இருக்க அப்படி நாரலாமா போங்க அப்படின்னுச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. என் இடத்துல எனக்கிட்டே நாருதுன்னு சொல்லுவியா நீ, முற்றியாட்டி ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுன்னுச்சு. யானை சுத்திட்டு எதுக்கு நமக்கு இந்த பொல்லாப்பு, நல்லா மணக்குதியா, சந்தனமும் ஜவ்வாதம். அப்படித்தானே பேசுறேன். நடக்காத நடக்குதுங்கிறேன், நடந்தது நடக்கலைங்கிறேன். என்னென்னமோ ஆட்சியாளர்களை அப்படி குளிர் மனம் குளிர்றது மாதிரி பேசணும், பொய்யா புகழ்வது. வள்ளுவர் சொன்னார்ல, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அது சரி. வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. உழுகுறவன் தான் கடைசி வரைக்கும் சாப்பிட முடியும், சாப்பிடுறவன் தான் நாட்டுல நல்லா இருக்க முடியும். மத்தவன் என்ன செய்யணுமா? அது சரி. உங்களை மாதிரி உண்டுமா? அது சரி. நீங்க தான் நல்லவர், நீங்க தான் வல்லவர், உங்களை தான் எல்லாரும் கொண்டாடுற. அப்படி சொல்ல சொல்ல அவன் 5-10 கொடுக்க. இப்படி போச்சு இந்த தமிழ் சமூகம். அப்ப யானை சொன்னிச்சு மணக்குதுன்னு, சிங்கத்துக்கு இப்பவும் கோவம் வந்துருச்சு. என் இடத்துல நாடுற இடத்த மணக்குதுன்னா பொய் சொல்ற நீ, எவ்வளவு துமுறு உனக்கு, ஒற்றையாட்டி ஓடு. கொஞ்ச நேரத்துல ஒரு நரி வந்துச்சு. நரி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கு. நீ போய் பாருன்னா நரி போகலன்னு நினைக்குது. ஆத்தாடி, ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன், ஒருத்தன் பொய் சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன். நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும், நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நரி சொன்னிச்சான், தலைவரே எனக்கு 1 வாரமா ஜலதோஷம் மூக்கடைச்சுக்கிருச்சு, ஒண்ணுமே தெரியலன்னுச்சான். சரி, கொல்ல போய் அப்படித்தான் தரேன். பேசுறானா?
அது சரி. சொல்ல துப்பு இருக்கா பத்தியா? அது சரி. தப்புன்னா தப்புன்னு சொல்லு. ம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு எம்பெருமான் இறையனாரை எதிர்த்து போரிட்ட தமிழ் சங்கம் கண்ட மதுரை மாநகராட்சி பாருங்க. அப்ப தமிழன் எப்படி இருந்திருக்கான்? உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் எங்க போய் நிக்குது நீ? புரியுது. வேதனை. என்னைய பல பேர் சொல்லிருக்கா, ஏன் அப்படி பேர் குண்டுலட்டி ஓடி செத்து போயிடலாம் கேட்டிருக்காரு. ஓஹோ. விளையாட்டா கேட்குற மாதிரி போனா போகுது. மண்டிக்கிட்டு வாழ்வதை விட சண்டைக்கிட்டு சாவதே மேல். உயிர் ஒரு தரம் தான் போகும், நல்லதுக்கு போகட்டும், இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்காம அப்படிதான் பேசிருக்கீங்க. இப்போ அரசு ஆளுகிற திராவிட மாடல் அரசு என்பது நீங்க சொல்ற அந்த சிங்கம் போல உட்காந்துருக்கு. நீங்க வந்து வேங்கை போல யானை போல போய் குற்றம் குறைகளை பொது மேடையில நீங்க பேசினா உங்களை எப்படி சும்மா விட்டுலாம் விடலை. இடத்துல நிறைய இருக்கு, நிறைய இன்னல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. சரி, அதையும் மீறி நமக்கு ஆதரவு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. புரியுது. நான் பேசும்போது இருதரப்புமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களுமே எதிரியும் கேட்டுட்டு இருப்பான். எதிரின்னு நினைக்கிறது நம்ம தமிழர்கள், நம்ம சொந்த வந்தம் தானே. சரி, கொள்கை தானே இங்க இருக்காங்க. அவங்களுக்கே பிடிக்குது நம்ம பேசுறது. ஓ நியாயமா தான் ஏன் பேசுறான் சொல்றாங்க வந்து. சரி, ஒண்ணு மதத்து பேச முடியல நீங்க பேசுறதுக்கு. நாங்க என்ன செய்யறது? பேசுங்க. நீங்க இப்ப இந்த தொடர்ந்த உங்களுடைய மேடை அனுபவத்துல நீங்க சந்தித்த மிக மோசமான சவால் என்னென்ன? ஏய் நீ பாடாத நிறுத்தியா அப்படின்னு இருப்பான், நிறைய அடிக்க வந்திருப்பான் 10 பேர் சேர்ந்து. அந்த மாதிரி நீங்க சந்தித்த சவால்? அந்த அளவுக்கு நான் வந்துடல. போதையில இருக்கிற ஆளு அதெல்லாம் பேசாதையா, வேற ஏதாவது பேசு அப்படிங்கிறது. சரி, நீ இதெல்லாம் பேசாத போ உள்ள அப்படின்னு சொல்றது. சரி, இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, ஒரு பொம்பளை ஆள் எந்திரிச்சு, நம்ம சங்கிலி முருகன் ஊர் இருக்கு பாருங்க, ஆமா, பொதும்பு, மதுரைக்கு பக்கத்துல, ஆமா, அவங்க ஊர்ல நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன், விரும்பி தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொம்பளை ஆள் எந்திரிச்சு, என்ன நாரதரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போயிருச்சு. நிக்கல. சரி, கூப்பிடுறேன், நம்ம கூப்பிடுங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு நிக்காம போயிருச்சு. அதனால நடத்துட்டு வச்சுன்னா அந்த கட்சியில இருக்கும் போது அதை பேசிட்டு போது விடுங்க. புரியுது அப்படின்னா புரியுது. சில பேருக்கு ஏற்க முடியல, சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இது சரிதான். நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன வைக்க போறோம்? எதை நெல் நம்ம கிட்ட இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னால வீட்டுல பட்டறை கட்டி வச்சிருந்தோம். ஆமா, இன்னைக்கு எங்க இருக்கு? கோட்டை கட்டி வச்சிருந்தோம். இப்ப எங்க இருக்கு? அது தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. ஆமா, அந்த விதை நெல் முளைக்க போட்டா முளைக்குது, மறு வருஷம் விதை நெல்லா வச்சு போட்டோம்னா முளைக்காது. ஆமா, காலம்பூரா அந்த உலகத்துக்கே சோறு போட்ட இந்த வேளாண் குடிமக்கள் காலம்பூரா கையேன்ற அளவுக்கு கொண்டு விட்டான்ல. புரியுது புரியுது. எவ்வளவு பெரிய வேதனை. உங்களை நாடகத்துக்கு வந்து புக் பண்ணும்போது நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் புக் பண்றாங்களா? அப்படியா? ஏன்னா இப்போ ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பல கட்சிக்காரங்க இருக்காங்க. திமுக காரங்க இருப்பாங்க, அதிமுக காரங்க இருப்பாங்க, பிஜேபி காரங்க இருப்பாங்க. தமிழ் தேசிய அரசியல்னு எடுத்துக்கிட்டா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தான் நான் பேசுறேன், எல்லாருக்கும் தான் பேசுறேன், எல்லாரையும் பேசுறேன், தனித்துவமா விட்டுட்டு பேசல. என்ன தப்பு பண்ணாலும் உங்களையும் பேசுவேன் நான். ஓ சரி சரி. ஆமா, மக்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும், நல்ல கருத்தை எடுத்து சொல்லணும். எதெல்லாம் மறைஞ்சிருக்கும் அதையெல்லாம் இளம் தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். சரி, பாடப்புத்தகத்தில் எது முக்கியமோ அதை வைக்கணும். இல்லை, ஆமா, அதெல்லாம் இல்லாம இருக்குல்ல. ஒருத்தர் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு. சரி, பேசுறேன். ஐயா கவிராஜ், ஆமா ஐயா நான் ஒரு விவசாயிங்கய்யா. சரி, சோளம் விதைக்கிறோம், சோளம் விதை கடையில் வாங்குறோம், இந்த சோள விதைக்குள்ள புழுவை வச்சு அனுப்புறாங்க ஐயா அமெரிக்கா விதைக்காரன். சொல்ற செய்தியை பாருங்க. சோள விதை இருக்கு, அந்த விதைக்குள்ள புழுவோட இருக்கான். அந்த விதையை போட்டோன்னே முளைச்சி தண்டு வரும்போதே உள்ள புழுவும் வருதான். அங்க வரக்கூடிய தண்டை சாப்பிட்டு வரக்கூடிய சோளத்தை அது பூரா தின்னுட்டா அதுக்கு மருந்து அவன்ட்டு தான் வாங்கணும். அதை போட்டால் அது சாகுமானா போகும், திரும்ப வந்துடும். சோள மகசூல் நமக்கு அந்த செலவு பண்ண காசு கிடைக்குமானா கிடைக்கலங்க ஐயா. விதைக்குள்ளேயே புழுவை வச்சு அனுப்பிட்டானே ஐயா, படுவாய்ப்பில் இதையெல்லாம் பேசியிருக்கேன். அப்படியா? எனக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்ல 99% குடும்ப நல வழக்குகள் தேங்கி கிடக்கு, புரிதல் இல்லாம பேசுங்கன்னு இருக்காங்க. ஓகே, மக்கள் உங்ககிட்ட இதெல்லாம் முன்வைங்கன்னு சொல்றாங்க. நிறைய தொடர்பு கொண்டு நான் தான் பேசுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம். புரியுது. தமிழ் தாய், தமிழ் மக்கள், நம்ம தமிழ் இந்த உலகமெல்லாம் விலகி இருக்கிற தமிழர்கள், அவர்கள் எல்லாருக்கும் பெருமை தானே. புரியுது. அதாவதுண்ணே, இப்ப நீங்க சமீபங்கள்ல நடக்கிற சமூக நிகழ்வுகளையும் நீங்க பேசுறத சொல்றாங்க. அத சில பேர் பொது வெளிகள்ல குற்றச்சாட்டாவும் சொல்றாங்க. ஆமா, அது வழக்காடு மன்றத்துல இருக்கு, அது இன்னும் தீர்ப்புக்கு வரல, அதுக்குள்ளேயும் இவர் மேடையில வந்து இவர் பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது பேச வேண்டிய சூழல் இருக்கே இந்த நாட்டுல. இன்னைக்கு பொழுது விடிஞ்சா பொழுது விட்டா 12 மணி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நாள் காட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நாள் காட்டி பார்க்கணும், என்ன தேதி, என்ன கிழமை, என்ன திதி வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம், வேணாங்க என்னென்னாவது பார்த்துக்கலாம். அதுல சரியா குறிப்புகள்லாம் கூட இருக்கு. சரி, செய்தி பார்க்குறோம், அதுல என்ன நடந்துச்சு, எங்க என்ன யார் சொல்லுவா? அது சரி,
நம்ம தானே சொல்லணும். ஆமா. நாடகம்னு என்ன? நாடு கூட்டல் அகம். அகம்னா உள்ளம். நாடு, நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியில சொல்ல வேண்டியது நம்ம தானே சொல்லணும். புரியுது. அது நான் என்ன நடந்திருக்கு காலையில, நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட நாட்டுல இருக்க மனுஷனுக்கு இல்லை. அப்ப சொல்லணுமா வேண்டாமா? திருப்பூர் பகுதிகளில் 26 ஆடுகளை நாய் கடிச்சு கொண்டுருச்சு. சரி. இப்போ 2 மாதத்துக்கு முன்னால ஒரு மாடு உள்பட. ஓகே. அதை வளர்த்தவங்க துடிச்சு போனாங்க. இப்ப ரொம்ப வெறுப்பால் ஆட்டை கொண்டுடுச்சு, இந்த நாயெல்லாம் கொண்டு விடணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த நேரத்துல பேசுறதானே. அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் போயிடறான் நம்ம ஆளு. அது உளவியல் ரீதியா அவங்களை மாத்தி வச்சாச்சு. புரியுது. இப்ப அதுல ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து நாயை கொல்லணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி விரட்டி ஒரு நாயை அடிக்கிறாங்க. அடிச்சு அந்த நாயை கொன்னு புதைக்கிறாங்க. புதைச்சது வரைக்கும் அந்த அலைபேசியில அப்படியே காணொலியா பதிவு பண்ணியாச்சு. சரி. அதை பதிவனோட வைக்காம வலைதளத்துல ஏத்தியாச்சு. சரி. அவங்களே ஏத்துறாங்க அந்த பசங்களை. ஒருத்தர் அடிக்கிறாரு, 2 பேர் அடிக்கிறாரு, 2 பேரும் அதை எடுக்கிறாரு, அப்படி எடுத்து போட்டாச்சு. அப்போ வலைதளத்துல போனா நம்ம இந்தியாவில் ஹரியானான்னு ஒரு மாநிலம் இருக்கு. சரி. விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பு. அங்கேயாவது அதை பார்த்துட்டு இங்க வர்றேன் திருப்பூருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த நாயை அடிச்சு கொண்ட 2 பசங்களை உள்ள வச்சாச்சு. அப்ப யாருக்கு மரியாதை இருக்கு? நாய்க்கு தான் மரியாதை இருக்கு. அப்ப அந்த ஆடுகளுக்கு மரியாதை. 13 பேரை சுட்டு கொண்டாங்க, அதுக்கு என்ன நீதி கிடைக்கல? ஆமா. அஜித் குமார் விஷயத்துல ஒண்ணு நீதி கிடைக்கல. பேசாம எப்படி இருக்கிறது? திருப்போணத்துல நாடகம், என்னை விரும்பி போடுறாங்க, நான் பேச போற நேரத்துக்கு ஒரு தகவல் வருது, வேண்டாம் அதை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அந்த முக்கியமான அந்த இதுல அந்த ஊருக்கார 2 பேர் இருந்திருக்காங்க. ஓ, அந்த இந்த சம்பவத்தை மட்டும் நீங்க பேச வேணாம், ஏன்னா எங்க உள்ளூர்காரங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் தான். ஆமா, உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு மட்டும் கோச்சிக்காம விட்டுருங்க. ஆமா. இப்ப நீங்க மணல் அள்ளுறது, பேசுறேன், மலைகளை வெட்டி எடுக்கிறது, குவாரிகள் அமைச்சு பூமியை கொலை செய்வது, இது பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அது பற்றியெல்லாம் பொது வெளிகளில் பேசுகிற பல பேர் இன்னைக்கு கொலை செய்யப்படுறாங்க. புதுக்கோட்டையில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, சௌகர் அலி. ஆமாம், சௌகர் அலி பேசியிருக்கேன், அவரை பற்றியும் பேசியிருக்கேன். ஆமாம். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒருத்தர் முன்னாள் காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்காரு, கிராம நிர்வாக அலுவலர். நீங்கள் உங்களுக்கு அந்த அச்சம் இல்லையா? எனக்கு ஒன்றும் பயமாக தெரியலை. அதை மீறி பயம் இந்த இந்த எதிரிகள் தான் கொடுக்கணும். யார் என்னென்ன தப்பு செய்கிறானா அவன் தானே செய்வேன். அதை என்ன அதை மீறி போட்டு என்ன செய்ய? அந்த மாதிரி நினைக்கிறீங்க நீங்க? ஆமா. ஓ சரி. நம்ம நல்லது செய்யறோம், பிடிக்கலன்னா இது நடக்குந்தேன், என்னை எந்த கணக்குல விட்டு வச்சிருக்கான்னு தெரியல. சரி. ஆமா, அப்படித்தானே சொல்லணும். புரியுது புரியுது. ஆமா, அதையும் மீறி வழக்கு தொடுத்தா சந்திப்போம். அதுக்கு மேல அந்த உயிர் அவங்களுக்கு தான் தேவைன்னு அது இறைவன் தீர்மானம். புரியுது இல்லையா? புரியுது புரியுது. தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் இறுதியில தர்மம் வெல்லும். ஒரு விஷயம், ஒரு தவறுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. சரி. அதை கடந்து யாரும் போக முடியாது. சரி. தண்டனையை உங்களுடைய அதிகாரத்தினாலையும் பதவினாலையும் தள்ளித்தான் போட முடியுமே தவிர, சரி, தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. புரியுது புரியுது. என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். நிச்சயமா. நமக்கு முன்னோர்கள் சொன்னதற்கு தினை விதைச்சவன் தினையா இருப்பான், வெனை விதைச்சவன் வெனையா இருப்பான். ஆமா. பயிருக்கு நெல் விதைக்கிறோம், ஆமா, கூட இருக்கிற களைக்கு என்ன விதைக்கிறோம்? ஒன்னும் விதைக்கிறது. அப்ப இயற்கை பெரிய பேராற்றல் இல்ல. ஆமா, அது நம்மளை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆமா. அப்ப என்ன விதைக்கிறோமோ 1க்கு 3 மடங்கு கொடுக்கும். சரி. மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது. சரி. மனுஷன் எண்ணமும் உயர்ந்ததா இருக்கணும், யோசிக்கணும். மண்ணு, மலை, காடு, நிலம். பெரிய ஐயா நம்மாழ்வார் சொல்லியிருக்காருல்ல, மேற்கு தொடர்ச்சி இந்த மலைகள் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் பருவநிலை மாறியதுன்னு. ஆமா. மழை பெய்யல. இன்னைக்கெல்லாம் புரட்டாசி மாசம் முடிய போகுது, விதைச்சு கிடக்கு நம்ம கிராமங்கள் பூரா. மழை பெய்யலன்னு ஏழை எளிய மக்கள் கண்ணீர் வடிக்கிறான். புரியுது. ஏன் மழை இல்ல? கரெக்ட். எங்க இருக்கு சிக்கல்னு உணர மறுக்குது. உணர்ற அளவுக்கு உணர்த்த முடியல யாராலையும். புரியுது. இவங்களுக்கு தேவையில்லைங்கிற முடிவு பண்றாங்க. இன்னைக்கு காவிரியும் கொள்ளிடமும் தண்ணி பிறண்டு போகுது. சோழவள நாடு சோறுடைத்துன்னு பாடுனாங்க. நெற்களஞ்சிய நிரம்பிய நாடு, ஏரி குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லா இடமும் நிரம்பிருச்சு. மீதமுள்ள பல லட்சம் கண்ணாடி தண்ணி கடலுக்கு போகுது. கடல்ல போய் வீணா கலக்குது தண்ணி. அந்த தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை இந்த நாட்டுல. பச்சை தண்ணியை விலைக்கு விற்கலாம்னு திட்டம் போடுறேன். புரியுது புரியுது புரியுது. போறானா இல்லையா? புரியுது. 10 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறான், குடிச்சிட்டு திருநீர் கழிக்க போனா அவன் 10 ரூபாய் கேட்கறேன். புரியுது. சரி, ஒழுங்கா வச்சிருக்கானான்னு பார்த்தா மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும். சரிதான் சரி. அப்ப நரக வேதனை இங்கே இருக்குல்ல. சரிதான். நம்ம கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில வெம்பாடு பட்டு உழைச்சி களைச்சு கொண்டு போய் கொடுத்த நெல்லு மூடைகள் 3000 நெல்லு மூடை அரசு நெல் கொள்முதல் நிலையம் 2 மாதத்துக்கு முன்னால பெய்த மழையில கனமழையில நனைஞ்சு போச்சுன்னு முளைக்குதுன்னு மலைதளங்கள்ல வருதுதானே. சோறு திங்கிற எல்லாரும் யோசிக்கணுமா வேண்டாமா? இதை விட என்ன நினைச்சு, இதை கூட கருணை வேண்டாமா? உணவு தானியம் வீணா போகுது, அதுக்கு பாதுகாக்க துப்பு இல்ல. சாராய போத்தலுக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? புரியுது புரியுது. எப்படி நாடு நல்லா இருக்கு, இந்த இளைய தலைமுறை எப்படி இருக்கும்? எந்த பிள்ளைக்கும் தமிழ் தெரியலன்னு. சரிதான். நாள் காட்டின்னு மேடையில கேட்டோம்னா நாள் காட்டினா என்னன்னு கேக்குறாங்க. ஓ, காலண்டர்னா தெரியுது. புரியுது.
ஆங்கிலத்துல சொன்னா தெரியுது. நீங்க காலண்டர்னு தமிழ்ல சொல்லியிருக்கணும். அப்படித்தான் சில பேர் கிண்டல் பண்றது நம்மளை. வேலை நம்ம வேணும்னே. இங்க பாருங்க, நேரம் கடந்து வந்தா என்ன சொல்றோம்? ஏன் தாமதமா இருக்கீங்கன்னு தான் கேட்கணும். ஆமா, லேட்டுங்கிறோம். லேட்டுன்னா என்ன அர்த்தம்? இறந்தவர்களை குறிக்கும். ஆமா, செத்து போனான்னு அர்த்தம். அப்ப உயிரோட தமிழன் ஜாகுறானே. இங்க பெரிய அவல நிலை என்ன தெரியுமா? படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் லேட்டுங்கிறேன். அது சரி, அது சரி. அதுதான் பெரிய வேதனை. இங்க புரியுது. தம்பி இருக்காங்க, அணுங்குதல்னு ஒரு வார்த்தை இருக்கு. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்கன்னு ராமாயணம். அணுங்குதல்னா சிரிக்கிறாளாம். அதுதான் நம்ம சினுங்குதல். ரொம்ப சினுங்குறாங்க. இந்த தமிழ்ல என்ன இல்ல? அதான் அதான் ஏன் இந்த கொடுமை இந்த நாட்டுல? அண்ணா, நீங்க வந்து நாடக மேடைகள்ல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய கருத்துக்களை பெருவாரியா பிரதிபலிக்கிறீங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு உங்க மேல வந்து வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதை குற்றச்சாட்டுன்னு சொல்லவே கூடாது. அவர் மாதிரி உண்மையை பேசுறாருன்னு சொல்லணும். அதான் சரி. சரி, ஆமா. என்ன குற்றச்சாட்டு? அவர் பொய் சொல்லி நானும் பொய் சொன்னா தானே குற்றச்சாட்டு. ஆமா, பொய் சொல்றவன் பூரா நல்லவன் நாட்டுல. நேர்மையா இருக்கவன் பூரா குற்றவாளி. எப்படி அது பாருங்க. நேர்மையா இருக்கிறவனுக்கு என்ன பேருன்னா பொழைக்க தெரியாதவனா. புரியுது. அயோக்கியத்தனை அம்புட்டும் பண்றேன், அவன் தான் புத்திசாலி. புத்திசாலி. அது அப்ப அது தப்பு தானே. அது சரி. அப்ப சொல்றவருடைய மனநிலை எப்படி? நான் சொல்ற விஷயத்த பாரு. அவர் சொன்ன அண்ணன் சொன்னான்னு நான் சொன்னான்னு. அது சரி. யார் சொன்னாலும் சரியா இருந்தா ஏத்துக்க, இல்ல தப்புன்னா சொல்லு, திருத்துவான். அது சரி. அதுதானே செய்யணும். அது சரி, அது சரி. இங்க நாடக மேடைக்குள்ளேயே அவ்வளவு சிக்கல் இருக்கு. அத்தனைக்கு நான் தான் சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பேன். புரியுது, புரியுது. அதனால வருத்தங்கள்லாம் வந்திருக்கு. புரியுது. அதெல்லாம் ஒரு நேரம் அதெல்லாம் சரி செய்யப்படணும். சரி, ஒரு ஊருக்கு போறோம், மேடையில செய்ய வேண்டியது ஒழுங்கா இல்லை, நடிகருக்கு காலத்துல வரணும். இத்தனை ரெண்டு பக்கம் இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? யாரு பண்ணல? ஏன்டா அப்படி பேசுற? எவன் பேசல? அது சரி. ஏன்டா குடிக்கிற? யாரு குடிக்கல? அது சரி. இப்படி தவறு செய்யறவன் பூரா அதுக்கு நியாயம் கற்பித்தால் யாரு மாறுறது? யாராவது ஒருத்த மாத்தணும் இல்ல, பூனைக்கு மணி கட்டணும் இல்ல. இங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை தான் நடக்குது. அப்ப அந்த மேடைக்கு சொன்னோம்னா அங்க சொல்லுவா, நேரம் ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சரியா? அனுசரிப்பான். அனுசரித்தால் மறுதரா அந்த தவறு திருத்தப்படணும்ல. ஆமா. அப்ப திரும்ப அது தொடர்ந்துகிட்டே இருந்தா அது சரி. அப்ப சமூகமே குற்ற சமூகமா நிக்குது இல்ல. ஆமா ஆமா. அப்ப அதுதானே வேதனையா இருக்கு. சரி அண்ணே, நான் கடைசியா உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு? இந்த நாடு நல்லா இருக்கணும். சரி. அதை விட தமிழ் வாழணும். சரி. மிக என்னுடைய திட்டம் என்ன? தமிழ் நிறைய இடங்கள்ல என்னை சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. அது போய் நிறைய தமிழர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளை தெளிவுபடுத்தணும். இந்த நாட்டுக்காக பாடுபடுவோம். தமிழ் தமிழ் மக்கள். ஆமா, தமிழர் தமிழ்நாடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு எட்டயபுரத்தை முண்டாசி கவிஞர் மீசை கவிஞர். சரி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா கணியன் பூங்குன்றனார். எவ்வளவு மகத்துவமான செய்தி. ஐநா மதிக்குது. கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா. 79 ஆண்டுகள்ல எத்தனை ஜனாதிபதி இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருப்பாங்க. எந்த ஜனாதிபதியாவது தமிழுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்களா? அது சரி. ஐயா போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கணியன் பூங்குன்றனார் பேரே வந்திருக்கு. புரியுது. நம்ம இருக்க சிவகங்கை மாவட்டத்துல அங்கன இருக்க கணியன் பூங்குன்றனார் வரலாறு தெரியலையே. அது சரி. இங்க என்னன்னா, அதாவது நீங்க ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஐநா மன்றத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழ் பாயிண்ட் கணியன் பூங்குன்றனார் ஆங்கிலத்துல பேசுறீங்க, அதை சொல்றீங்க. இந்த உரை இருக்குல்ல. ஆமா. அதுக்கப்புறம் மதிக்கிறால லண்டன் ஜப்பானிய பல்கலைக்கழகத்துல 2 மொழியில எழுதி வச்சிருக்கேன். ஒன்னு அவங்க மொழி, இன்னொன்னு நம்ம மொழி, தாய்மொழி தமிழ்ல இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே தமிழ்ல நல்வரவுன்னு வச்சிருக்காங்களே. இங்க இருந்து போனவங்க கேக்குறாங்க, எதுக்கியா உலக வல்லாதிக்க நாடு அமெரிக்கா நீங்க தமிழ்ல வச்சிருக்கேன்? அவர் சொல்றாரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதி ஒன்னா இருந்தா சிறப்புன்னு நாங்க வச்சோம்னு பெருமை பாராட்டுகிறானே. நிச்சயமா நிச்சயமா. நம்ம நினைக்கணும்ல, தமிழ்ல பேர் வைக்கணும்ல. எவ்வளவு அழகா அந்த தமிழுக்காக தன் பேரை மாற்றி வைத்தார்கள் வீரமாமுனிவர், சுவாமி வேதாச்சலம், எத்தனை பேர், மறைமலை அடிகள், அத்தனை பேரும் பேரை மாத்தி மாத்தி வச்சாங்கல்ல. புரியுது. இந்த மொழி மீது கொண்ட பற்று. புரியுது. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு பேர் தூய தமிழ் பேர் வைக்கிறது இல்லையே. ஆனா இந்த நாட்டுல தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய கொடுமையான ஒரு திட்டம் இருந்துச்சு, சட்டம். பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போடுறது. ஆமாம், படிச்சிருப்பீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். அந்த கொடுமையை எதிர்த்து ஒரு பொண்ணு போராடினா, அது சுருக்கமாக சொல்கிறேன், விரிவாக வேண்டாம். அவங்க எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தெல்லாம் வரி போட்டாங்களாம். ஆமாம், அதெல்லாம் பெரிய கொடுமை. ஆமாம். அப்படி இருந்த நாட்டில் இனி பெருத்த மார்புடைய பெண்களுக்கு திருமணம் ஆகாது. ஏன்னா அந்த கட்டிட்டு போற கணவன் வரி கட்ட முடியாது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்ப அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு துணிகிறா, இது இருந்தா தானடா நீ வரி போடுவேன்னு அறுத்து வீசினால நாஞ்சிலி என்ற பெண்ணு. இன்னைக்கு மார்த்தாண்டத்துல சிலை இருக்கு. சரிதான், மார்த்தாண்டத்துல சிலை இருக்கு. அப்படிப்பட்ட மார்பகத்தை மறைக்க அப்புறம் தான் தோல்சீலை போராட்டம் வந்து பெருசா வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேய பெண்மணி அந்த பத்மநாபபுரம் அரண்மனையில இருந்து
இந்த பெண்களுக்கு ரவிக்க போட தச்சு கொடுத்து கற்றுக் கொடுக்குறான். ஆமாம் ஆமாம். இது வரலாறு. ரவிக்க போட்டு மாறாப்புங்கிற சேலையை போட்டு அப்படி இருந்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கு நிலை என்ன? நைட்டி சமூகமாக மாறிடுச்சு. 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? புற்றுநோய். புற்றுநோய். மஞ்சளுக்கு பெயர் போன மாநகரம் ஈரோடு. ஆமாம். ஈரோட்டில் தான் முதலிடம் புற்றுநோய்க்கு ஆய்வு சொல்லுதே. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? எவ்வளோ பெரிய வருத்தமான குழந்தையின்மைங்கிற ஒரு மிக மோசமான நோய் விட்டாங்க. ஆட்டி படைக்குது. கோழி முட்டை இருக்குல்ல, ஆமாம், நாட்டு கோழி முட்டை, சேவல், கோழி ரெண்டும் சேர்ந்து தான் முட்டையிடுது. இது இயற்கை, இது யதார்த்தம். நாட்டுக்கோழி முட்டையை நம்ம ஆத்தா அப்பத்தா நம்ம வீடுகள்லாம் அடை வச்சிருந்தாங்க. ஆமாம். அவயத்தில் வைக்கிறதா அடை வச்சா 22 நாளில் கோழி குஞ்சு பொறிக்கும். ஆமாம். 1-2 முட்டை பொறிக்காமையும் போயிடும். ஆமாம். கூமுட்டை. பொறிக்காத முட்டை கூமுட்டை. கூமுட்டை பொறிச்ச முட்டை ஓடு எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். ஆமாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்கேருந்து வருது? நாமக்கல்ல இருந்து வருது. முட்டை மாநகரம் நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டை தானே அது. ஆமாம். அடை வச்சா பொறிக்குமா? பொறிக்காது. பொறிக்காத முட்டை கூமுட்டை. கூமுட்டையை சாப்பிட்ற எல்லாரும் கூமுட்டையா போயிடுவான். போயிட்டான். கூமுட்டையை ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கூட்டம் நம்மளை. புரியுது. இப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெற்றவங்க சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. நாளைய தலைமுறையை உற்பத்தி பண்ணுற குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, உணவு அத்தனை பொருள் நஞ்சா போச்சு. புரியுது. ஒரு நாள் எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பத்தலை ஒரு மேடையில் அந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு. அடலடா. ரொம்ப நெருக்கடி வந்துடும் சில நேரத்தில். புரியுது. வேகமாக பேசுவேன். சரிதான். மூச்சிறைக்க பேசுவேன். எப்படியாவது கொஞ்சம் கிடத்திட மாட்டோமா? சரிதான். அப்படின்னு அது ரொம்ப தமிழுக்கு செய்கிற கடமையாக தான் பார்க்குறேன். ரொம்ப தமிழை நான் பிறந்ததுக்கு அர்த்தமே அதுதான். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. உங்களுடைய இந்த நெருக்கடியான நேர நெருக்கடியில் ஒரு நாடகத்தை, இன்றைய நாடகத்தை ஒத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து எங்களுடைய சோழன் சொல்வீச்சுக்கு உங்களுடைய அனுபவங்களை ஒரு பகுதியை எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். இன்னும் தொடரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உலகளாவிய எல்லா நாடுகளிலும் வாழுகிற தமிழ்நாடு முதல் அத்தனை என் உயிர் தமிழ் சொந்தங்களுக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். பிள்ளைகளுக்கு தமிழிலே பெயர் சூட்டுவோம். தமிழ் வாழும். மிக்க நன்றி.